சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகில் உள்ள மாசிலாமணிபுரத்தில் வனத்துறையினரை காவல்துறையினர் என்று எண்ணி மணல் லாரியை விட்டுவிட்டு மணல் கொள்ளையர்கள் தப்பி ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளையராஜாவிடம் கேட்கலாம். இளையராஜா, வணக்கம். எவ்வளவு லாரிகளை பறிமுதல் செய்திருக்கிறார்கள்? எவ்வளவு பேர் இதில் தப்பி ஓடியிருக்கிறார்கள்? அவர்களை தேடும் பணியானது எந்த அளவுக்கு முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள மாசிலாமணிபுரத்துல வனவிலங்குகளை இரவு நேரத்துல வேட்டையாடுவதை தடுக்கும் பொருட்டு அதிகாரிகள் ரோந்து வாகனத்துல சைரன் சத்தத்தை போட்டுக்கிட்டே அந்த பகுதியில போயிட்டு இருக்காங்க. அந்த சைரன் சத்தத்தை போலீஸ் சத்தம் எண்ணி அந்த மணல் திருடர்கள், வழிகாட்டுக்குள்ள மணல் திருடர்கள் அந்த மணல் லாரியை அப்படியே ரோட்ல போட்டுட்டு ஓடிட்டாங்க. அதை வனத்துறையினர் பார்த்து உடனடியாக மானாமதுரை காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்க விரைந்து அந்த மணல் திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட லாரியை பறிமுதல் செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார். முதற்கட்ட விசாரணையில் அந்த மணல் திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட வண்டியின் நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆன ஒரு வண்டியினோட நம்பர் பிளேட் போலியான நம்பர் பிளேட் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில இந்த மணல் திருட்டுல தப்பி ஓடிய தேடலிலே காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் இப்பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி இளையராஜா.